விருப்பம் தான். இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காருன்னா, நாளைக்கு போகிறது அவரோட விருப்பம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பச்சோந்தி ஒன்று இருக்குது. அந்த பச்சோந்தியெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது இவங்க கூடலாம். அந்த பச்சோந்தியோட வேலையை எப்படி என்ன அப்படின்னா, லைக் ஹோம்ஒர்க். இந்த ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா அது ப்ராப்பராக இப்போது பண்ணுறாப்புல. மீம் போடுறதா இருக்கட்டும், ட்ரோல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும். சின்ன பொண்ணு தான், பெரிய ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. இப்போயே இப்படி பச்சோந்தியாக இருக்குன்னா, நாளைக்கு போக 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 ஒரு மாதிரி பயங்கர விஷமாக தான் மாறும். ஸோ டிவிக்கே ஆக்சுவலாக கட்சி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குங்க. ரொம்ப 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 ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு சைக்ளோனாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ எலெக்ஷன் வர 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 அப்படியே சூடு பிடிச்சிட்டே இருக்குது இந்த எலெக்ஷன் விஷயங்கள்லாம். பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் அந்த மனுஷனுக்கு வாய்ப்பு இருக்குமா? லைக் அதுக்கான வாய்ப்பு தருவாங்களா தளபதி விஜய்க்கு அப்படின்னா, அது எல்லாமே தளபதி கையில் கிடையாது. மக்களாகிய அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ, அவங்க யாரை டிசைட் பண்ணுறாங்களோ தலைவராக வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட தலையெழுத்து அதில் தான் இருக்குது. ஸோ இங்கே காசு கொடுத்து ஒரு க்ரௌடு கூப்பிட்டு வர